கட்சியினுடைய ஜெயக்குமார் அண்ணன் மரணத்துக்கு நீதி வேண்டும். ஜெயக்குமார் அண்ணன் மரணத்திற்கு நீதி வேண்டும். கைது செய், கைது செய், குற்றவாளியை கைது செய். கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் நெல்லை மாவட்ட SP மற்றும் DIGயை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக காணவில்லை என்று அவரது மகன் உவரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவரது அலுவலகத்திலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அவரது பெயர் பலகை, அவர் பெயர் கொண்ட ஒரு லெட்டர் பேர் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 4 பக்கத்தில் முக்கிய பிரமுகர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர் ஒரு மரண வாக்குமூலமும் அளித்திருந்தார். தற்பொழுது அவர் இறந்த இடத்தில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் மூர்த்தி தலைமையில் 4 தனியாக அமைக்கப்பட்ட 4 தனிப்படை போலீசார் ஒரு தீவிரமாக அந்த ஒரு சோதனையில் ஈடுபட்டு காட்சி நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காட்சி நாங்கள் நேரடியாகவே காணலாம். தற்பொழுது அவரது ஜெயக்குமார் இல்லத்தின் முன்பாக காங்கிரசார் அதிக அளவில் குவிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த விசாரணைக்காக அமைக்கப்பட்ட 4 தனிப்படை போலீசாரும் திசைநிலை பகுதியிலே முகாமிட்டு அந்தந்த ஊர் பொதுமக்களிடமிருந்து ஒரு தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது வரை ஜெயக்குமாரின் இறந்த சம்பவம் கொலையா தற்கொலையா என்ற எந்த ஒரு தகவலும் கிடைக்காதால் போலீசாரை மிகவும் குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இறந்த ஜெயக்குமார் உடலானது கைப்பற்றப்பட்டு நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுகிறது. பிரேத பரிசோதனையும் தற்போது துறை நடந்து வருவதாக நமக்கு கூறப்படுகிறது. அந்த காட்சி நாம் நேரடியாகவே காணலாம். ஜெயக்குமார் இல்லத்தின் முன்பாக ஏராளமான போலீசார் குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி நாம் காண்கிறோம். தற்பொழுது ஜெயக்குமாரின் உறவினரிடம் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் மூர்த்தி நேரில் விசாரணை செய்யக்கூடிய காட்சி நம்ம காண முடிகிறது. வினிதா. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை கண்டறிய கோரி காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நேரலில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.